Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பேரூராட்சியில் விடுதிகளிலிருந்து குடியிருப்புகளுக்குள் செல்லும் கழிவுநீரால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாவதை தடுக்க கழிவுநீர் கால்வாய் கட்ட கடந்த வருடம் வகுக்கப்பட்ட திட்டம் செயல்படுத்தப்படுமா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கேள்வி எழுப்பினார். சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் பகுதி என்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படாத வண்ணம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பேரூராட்சியிலே சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பேரூராட்சி. கடந்த தடவை இதே கேள்வியை கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னீர்கள். அங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் கிட்டத்தட்ட 100க்கு மேல் விடுதிகள் இருக்கிறது. அந்த கழிவுநீர் பேரூராட்சியினுடைய மக்கள் வசிக்கூடிய இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான திட்டங்கள் தீட்டி கிட்டத்தட்ட ரூபாய் 1,60,00,000 மதிப்பீடிலே தங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் ஓடையை கட்டி அதற்கான நடவடிக்கை எடுத்து சுற்றுலா தலம் என்பதால் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய நலனும் சுற்றுலா பயணிகள் நலனும் காக்க வேண்டும் என்று சொல்லி நிதி ஒதுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன்.